ஸ்டார்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டோட பேரு லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் a ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்றோம்னா இதுல இட் ஹாஸ் நோ ரொட்டேட்டிங் பார்ட்ஸ். இதுல ரொட்டேட்டிங் பார்ட் கிடையாது. which transforms energy from one level to another level without changing the frequency. அதாவது எனர்ஜியை ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாம மாத்தினா அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுல நடுவில் இருக்கிற இதுக்கு பேர் கோர். இந்த வைண்டிங்க்கு பிரைமரி வைண்டிங் அப்படிங்கிற பேர் இருக்கு. இதுக்கு செகண்டரி வைண்டிங் பேர். இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங்குடைய டேன்ஸ் அதிகமாகவும் செகண்டரி வைண்டிங்குடைய டேன்ஸ் கம்மியாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஏசி வோல்டேஜ் இதுக்கு நான் அப்ளை பண்றேன், பிரைமரிக்கு அப்ளை பண்றேன். ஸோ ஏசி வோல்டேஜ் நமக்கு எல்லாமே தெரியும். ஏசி வோல்டேஜ் வில் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைமை பொறுத்து வேரி ஆகிற வோல்டேஜ் தான் ஏசி வோல்டேஜ். ஸோ அந்த ஏசி வோல்டேஜ் கொடுத்த உடனே ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும் அந்த பிரைமரி வைண்டிங்ல. அந்த ஏசி கரண்ட் வில் ஆல்சோ வில் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஒரு டைம் வேரியிங் கரண்ட் கிடைக்கும். அந்த டைம் வேரியிங் கரண்ட் சர்க்குலர் காயில் வழியா போகும்போது, சர்க்குலர் கண்டக்டர்ஸ் வழியா போகும்போது இட் வில் கிரியேட் ஃப்ளக்ஸ். அந்த ஃப்ளக்ஸை தான் நம்ம பை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளக்ஸ் எப்பவுமே அந்த இரும்பு கோர் வழியா தான் போகும், அயன் கோர் வழியா போகும். ஸோ இந்த அயன் கோர் வழியா போகக்கூடிய ஃப்ளக்ஸ் ஆல்சோ வில் பி வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ நமக்கு தெரியும் பை ஃபாரடேஸ் லா EMF is induced if there is a rate of change of flux linkage. டைமை பொறுத்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன இன்டியூஸ் ஆகும்? EMF வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இங்கே டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிற ஃப்ளக்ஸ் கிடைச்சதுனால EMF E1 அப்படிங்கிற EMF வந்து பிரைமரியில் இன்டியூஸ் ஆகுது. இதுக்கு செல்ஃப் இன்டியூஸ்ட் EMFன்னு பேர். இந்த ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரியில் போய் செகண்டரி வைண்டிங்கை கட் பண்ணும்போது அங்கே E2 அப்படிங்கிற ஒரு EMF இன்டியூஸ் பண்ணுது. இந்த EMFக்கு என்ன பேர் அப்படின்னா மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பிரைமரியில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்னால ஃப்ளக்ஸ் உருவாக்கி செகண்டரியில் EMF உருவாக்குறதுனால இதுக்கு மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMFன்னு பேர். இப்போ இதில் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. நம்ம படத்தில் பார்க்குறது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த பிரைமரி இஸ் கிரேட்டர் than நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்டரி. ஸோ டர்ன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா E1 அதிகமாக இருக்கும், டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா E2 கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இஃப் N1 இஸ் கிரேட்டர் than N2 then it is called step down transformer. இது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்பீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் இன்புட் வந்து 11 கிலோவோல்ட் வரும், அதாவது 11,000 வோல்ட் வரும். அவுட்புட் வந்து 440 வோல்ட். நமக்கு வீட்டுக்கு தேவையான 3 ஃபேஸ் வோல்டேஜ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருடைய அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரியில் கம்மியாகவும் செகண்டரியில் அதிகமாகவும் இருந்துச்சுன்னா E2 அதிகமாக இருக்கும், E1 கம்மியாக இருக்கும். அதுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பேரு. இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் ஸ்டேஷன்ல. பவர் ஸ்டேஷன்ல 11 கிலோவாட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம் வோல்டேஜ். அந்த வோல்டேஜை நிறைய தூரத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால 230 கிலோவோல்ட்டுக்கு அதை வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம லோட் டெஸ்ட் ஆன் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி பார்க்கலாம். இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நடுவில் ரெண்டு கோடா போட்டுக்கிறது அதை கோரை குறிக்குது. இந்த பக்கம் பிரைமரி வைண்டிங், இந்த பக்கம் செகண்டரி வைண்டிங். ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எந்த ரேட்டிங்ஸில் குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா KVA ரேட்டிங்ஸ். இந்த KVAங்கிறது எதை குறிக்குது? அப்பேரண்ட் பவரை குறிக்குது. அதாவது கிலோ வோல்ட்டுங்கிறது வோல்டேஜ், ஏங்கிறது வந்து ஆம்பியர். ஸோ வோல்டேஜ் இன்டு கரண்ட் இட் கிவ்ஸ் அப்பேரண்ட் பவர். ஸோ இந்த இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா பிரைமரிலையும் சேமாக இருக்கும், செகண்டரிலையும் சேமாக இருக்கும். பிரைமரிலையும் 1 kVA தான், செகண்டரிலையும் 1 kVA தான். ஆனா வோல்டேஜ் என்ன ஆகும்னா பிரைமரியில் 230 வோல்ட், செகண்டரியில் 115 வோல்ட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோடு கொடுத்து செக் பண்ண போறோம். ஸோ நமக்கு தெரியும் இன்புட்டும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அவுட்புட்டும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதனால நம்ம இன்புட்லையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக்கல் பவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட் மீட்டர் தேவை, ஒரு வோல்ட் மீட்டர் தேவை, ஒரு அம்மீட்டர் தேவை. அதே மாதிரி அவுட்புட்டும் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கிறதுனால அங்கேயும் ஒரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். இதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டெப் அப் பண்ணா கரண்ட் ஸ்டெப் டவுன் ஆகும். வோல்டேஜ் 230 வோல்ட்ல இருந்து 115க்கு நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணீங்கன்னா கரண்ட் வந்து ஸ்டெப் அப் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்க 230 வோல்ட் இன்புட், 115 வோல்ட் அவுட்புட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ லோட் டெஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில நம்ம ஒரு 0 to 300 வோல்ட் மீட்டர் வந்து இணைக்கிறோம்.
ஏன் இந்த 0 to 300 வோல்ட்மீட்டர் செலக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுக்கிறது வந்து 230 வோல்ட் ஏசி. அதனால 0 to 300 வோல்ட் நம்ம வந்து வோல்ட்மீட்டர் ரேஞ்ச் வந்து சூஸ் பண்றோம். அப்புறமா இதனுடைய கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஆம்ப்ஸ். அதனால 0 to 5 ஆம்ப்ஸ் அம்மீட்டர் இங்க யூஸ் பண்றோம். இதனுடைய ஃபியூஸ் ரேட்டிங் டோட்டல் பாத்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்றோம். எப்படி ஃபியூஸ் ரேட்டிங் செலக்ட் பண்றோம்னா இதனுடைய லோடுனுடைய மேக்ஸிமம் கரண்ட்டை பொறுத்து, இந்த டிவைஸ் எடுத்துக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட்டை பொறுத்து, ரேட்டட் கரண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஃபியூஸ் ரேட்டிங்கை செலக்ட் பண்றோம். 125% ஆஃப் ரேட்டட் கரண்ட் எடுக்கணும் நம்ம. ஸோ இங்கே அம்மீட்டர் 0 to 5 ஆம்ப்ஸ், அப்புறமா ஒரு வாட் மீட்டர் வந்து 300 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் யூபிஎஃப். ஸோ ஒரு வாட் மீட்டரை பற்றி சொல்லும்போது வோல்டேஜ் சொல்லணும், கரண்ட்டை சொல்லணும், அப்புறம் அதோட பவர் ஃபேக்டர் சொல்லணும். ஏன்னா ஏசியுடைய பவர் வந்து VI cos π. வோல்டேஜ் இருக்கும், கரண்ட் இருக்கும், பவர் ஃபேக்டர் இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து 300 வோல்ட், ஏன்னா இன்புட் வந்து 230 வோல்ட் ஆனதுனால கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ். ஸோ நம்ம இன்புட் கரண்ட் வந்து 5 ஆம்ப்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம், செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து யூபிஎஃப்ங்கிறது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்லுது. யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னா ரெசிஸ்டிவ் லோட யூஸ் பண்ணீங்கன்னா அது பேர் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ இது அதே மாதிரி செகண்டரிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 0 to 150 வோல்ட்ஸ். ஏன் 150 வோல்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 115 வோல்ட் தான் இதனுடைய அவுட்புட்டாக வருது. ஸோ நம்ம 0 to 150 வோல்ட் மீட்டர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறோம். இதில் எம்ஐ எல்லாருமே எம்ஐ அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. எம்ஐங்கிறத மூவிங் அயன். ஏசி ஃபார் ஏசி டு மெஷர் த ஏசி வோல்டேஜ் ஆர் ஏசி பவர் நம்ம வந்து எம்ஐ மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0 to 10 ஆம்ப்ஸ். ஏன் இங்கே 10 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் ஆச்சுன்னு கரண்ட் வந்து ஸ்டெப் அப் ஆகும். ஸோ இங்கே 5 ஆம்ப்ஸ் கரண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஆம்ப்ஸ் கரண்ட் வரும், 10 ஆம்ப்ஸ் கரண்ட் வரும். அதனால இங்கே 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே 0 to 10 ஆம்ப்ஸ் அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் மீட்டர் பார்த்தீங்கன்னா சேம், முதல்ல வோல்டேஜ் 150 வோல்ட், கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ், பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஏன் யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு, ரெசிஸ்டிவ் லோடு யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இங்கே ஒரு லோடை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த லோடை ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணும்போது லோடு இன்க்ரீஸ் ஆக இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆக பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்புட் பவரையும் கண்டுபிடிக்கிறோம், அவுட்புட் பவரையும் கண்டுபிடிக்கிறோம். அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி அதனுடைய எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் வந்து 115 வோல்ட்டாக இருந்தால் கூட லோடு இன்க்ரீஸ் ஆக அந்த 115 வோல்ட் வந்து கம்மியாகலாம். ஸோ அந்த 150 வோல்ட் வந்து எவ்வளவு கம்மியாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வோல்டேஜ் ரெகுலேஷன் சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நோ லோடு வோல்டேஜ் E0 மைனஸ் V டிவைடட் பை E0. ஸோ இதில் E0ங்கிறது நோ லோடு வோல்டேஜ். லோடே கொடுக்கலன்னா அதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 115 வோல்ட் இருக்கும். லோடு கொடுக்கும்போது அதோட வோல்டேஜ் கம்மியாகும், குறையும். ஸோ அதை V டிவைடட் பை 115 இன்டு 100. இதை தான் நம்ம வந்து வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை லோட் டெஸ்ட் மூலமாக 2 விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து அதனுடைய எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய திறனை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது வந்து அதனுடைய வோல்டேஜ் ரெகுலேஷனை கண்டுபிடிக்கிறோம். ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரெகுலேஷன் அதிகமாச்சுன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளவும் நல்ல விஷயம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லேயே அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்குற மிஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிரான்ஸ்ஃபார்மர் தான். தேங்க்யூ.